ஒரு சுக்கிரனுடைய பலம் வந்து எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஜாதகத்தில் சுக்கிரன் போய் 6, 8, 12 மறைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நீசமடைஞ்சு போகிறது. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கும்போது ஜாதகத்தில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி அது யாருன்னு கேட்டிங்கனாக்கா புதன்னு சொல்லக்கூடியது. அவருக்கு அதுக்குண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். புதன்கிழமை காலையில் 6 to 7 புதன் வரை வந்து உச்சமாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் புதன்கிழமை காலையில் 6 to 7 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மன் சன்னதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அம்மன் சன்னதியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மீனாட்சி அம்மனுக்கு மரகத மேனியாள்னு ஒரு பேர் உண்டு. இந்த மரகத மேனியாள்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னாக்க, இந்த 5ஆம் இடத்து அதிபதியான அந்த புதனுக்குண்டான அந்த ஜெம்ஸ்டோனும் மரகதம் தான். ஸோ அந்த மரகதம்ங்கிறது அதிகப்படியான ஒரு கதிர்வீச்சுகளை அந்த மேனியில் கொடுக்கறதுனால தான் அதை வந்து நம்ம வந்து தெய்வ ரூபமாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஸோ அங்கே போய் நம்ம அந்த ஒரு காலையில் 6 to 7 உட்காந்து நீங்கள் ஒரு மெடிடேஷனோ இல்லை சும்மா உட்காந்தாலும் கூட போதும். ஸோ உங்களுக்கு அந்த பவர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடியது, புதனை வலுப்படுத்தக்கூடியது 2 நம்ம சொல்லியாச்சு. இந்த 2 லக்னங்களை, இந்த லக்னத்தை வந்து ரிஷப லக்னத்துக்கு வலுப்படுத்தினா உங்களுக்கு வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் தாமதங்கள், பொருந்தா திருமணங்கள், பொருந்தா துணை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம், தொழில், குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள்,